ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அல்வா ரெசிபி தான். ரைஸ் வச்சு ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அல்வா செய்கிறதுக்கு 1 கப் ரைஸை மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இப்போது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். ரைஸ் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே நம்ம ரைஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு ஹாஃப்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 1.5 கப் சுகர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணியாகவும் திரும்ப கெட்டியாகிடும். சுகர் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அதுக்குள்ளேயும் கேரமலைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கேரமலைஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா மெல்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். வேணுன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. மிடில் எதுவும் சேர்க்காதீங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ப்ரௌன் கலரில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரமலைஸ் பார்ட் தான் இந்த அல்வாலே ரொம்ப முக்கியம். இந்த கேரமலைஸ்டை நீங்கள் அல்வாவில் சேர்த்தா தான் உங்களுக்கு அல்வா டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலைஸ்டு சிரப்பை உடனே நம்ம சேர்த்துடணும். இல்லைன்னா கேரமலைஸ் சிரப் ரொம்ப கெட்டியாகிடும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அல்வா மிக்ஸில் கேரமல் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அந்த கலர் இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம 1 கப் ரைஸ் எடுத்தோன்னா 2 கப் சுகர் எடுக்கணும். நம்ம இன்றைக்கி 1.5 கப் சுகர் எடுத்துருக்கோம். 1/2 கப் கேரமலைஸ்டு சுகர் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். இந்த கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறது தான் இந்த அல்வாலே மெயின். கண்டிப்பாக அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அல்வா சாப்பிடும்போது இந்த ரைஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு வாயில் தெரியும். எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. கேரமலைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த திருநெல்வேலி அல்வா இருக்கும்ல, அந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த கேரமலைஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இந்த அல்வா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரைஸ் தான் சேர்த்து அல்வா பண்ணியிருக்கோன்றது தெரியவே தெரியாது. இது சாப்பாடு மீதியாக இருக்கும்ல, அதில் கூட இந்த அல்வா செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு அல்வா ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.